ஹலோ கைஸ், நம்ம வந்து கேரளாவில் இருக்க குருவாயூர் கோயிலை வந்து விழாக்கு எடுக்கிறோம். குருவாயூர் கோயில் வந்து ரொம்ப புராதனமான கோயில். இந்த கோயில் வந்து என்னன்னா கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்குது. அந்த திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நம்ம வந்து என்னென்னா ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் கிட்டத்தட்ட பஸ்ஸில் போகிறோம். சூப்பராக இருந்தது. அந்த பஸ்ஸில் ஃபுல்லாக தமிழ் பாட்டுங்களாம் போட்டிருந்தாங்க. செம்மையாக அந்த கேரள மக்களுக்கு வந்து ஒரு தமிழ் சினிமா மேலே ரொம்ப நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்குன்றது அது மூலமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது. பயங்கரமாக இருந்தது. ஒவ்வொரு பாட்டுமே வேறு லெவலில் செம்ம மெலோடியாக இருந்தது. அந்த பாருங்களேன், அந்த வீதிகள்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த கேரளா பொம்மைகள் அதெல்லாம் செம்மையாக இருக்குது. அந்த வீடு ஸ்டைலே வந்து வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஆட்டோவங்களும் பாருங்களேன், அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலரு. இப்போ குருவாயூர் கோயில் வந்து பார்த்தோம்னா, குருவாயூர் வந்து என்னென்னா குருவும் வாயுவும் சேர்ந்து கிருஷ்ணரோட சிலை எடுத்துகிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. அதாவது வந்து என்னென்னா துவாரகாவில் வந்து என்னென்னா கிருஷ்ணரோட காலம் முடிஞ்ச அப்புறமா அந்த அவரோட சிலை இருந்தது பார்த்தீங்களா, அந்த புராதனமான சிலையை வந்து என்னென்னா அழிஞ்சிடக்கூடாது, மிச்சமாக இதெல்லாம் வந்து என்னென்னா கடலில் வந்து துவாரகா வந்து சூழ்ந்துடும். அந்த இடத்த மட்டும் வந்து அந்த சிலையை வந்து அழிய விடாமல் பார்க்கலாம். அது ரொம்ப பவர்ஃபுல்லான சிலைன்னு நினச்சி குரு பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து அங்கே இருக்கிற சிலையை எடுத்துகிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. அதுதான் குருவும் வாயுவும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ண இடம் தான் குருவாயூரானது. இப்போ பார்த்தீங்கன்னா குருவாயூர் வந்து என்னென்னா ஒரு ரொம்ப ஃபேமஸான கோயில் கேரளாவில். இங்கே வந்து என்னென்னா யார் வந்து ஆம்பளைங்க வந்து போனாலுமே அந்த சிலைங்கள்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க. ஆம்பளைங்க வந்து அந்த கோயிலுக்குள்ளே போனாங்கனாலே அந்த கோயில் வந்து என்னென்னா அந்த ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அது வந்து என்னென்னா அந்த கோயிலோட ஒரு பாரம்பரியமான தொன்மை அது. அது இல்லாமல் இந்த பொம்மைங்கள்லாம் பாருங்களேன், பயங்கர செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இதுதான் அந்த இது. அங்கேயுமே வந்து என்னென்னா நம்ம வந்து என்னென்னா இந்த மைக் அனௌன்ஸ்மெண்ட் அதெல்லாம் இருக்குது. இது வந்து முகப்பு, அது கோயில் தெரியுது பாருங்க. அதான் பயங்கரமாக இருக்குது அந்த கோயில். அதை பார்த்தோமே நமக்கு பயங்கரமாக இருக்குது. இங்கே கிருஷ்ணர் வந்து ரொம்ப பாலகிருஷ்ணராக இருக்கார். ரொம்ப அழகாக இருக்கார். அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. நம்ம அதை பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. ஆனால் செம்ம பெரிய க்யூங்க. காலைல நாங்கள் ஒரு 10-11 மணிக்கு லைனில் நின்னோம். இது பாருங்களேன், இது வந்து என்னென்னா கல்யாணம் பண்ணுறதுக்காக சின்னதாக வச்சுருக்கிற அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ சிம்பிளாக பண்ணிடுறாங்க பாருங்கள் இந்த கல்யாணத்தை. அது துலாபாரம் தான் இங்கே ரொம்ப ஸ்பெஷலு. நம்ம எடைக்கு ஏதாவது வந்து வேண்டிப்பாங்க. வேண்டிக்கிட்டு எடை வந்து அதை வந்து காணிக்கை வந்து செலுத்துவாங்க. இது பாருங்கள், இது முகப்பு பயங்கரமாக இருந்தது. இந்த குருவாயூரோட ஒவ்வொரு இடமுமே வந்து வேறு லெவலில் இருக்குது. இதை பாருங்கள், ஓம் நமோ பகவதி வாஸ்தவாயன்னு ஏதோ போட்டிருக்காங்க. பயங்கரமாக செம்மையாக இருக்குது. அது வைப்ரேஷன் நல்லா இருந்தது. அந்த எல்லாமே வந்து என்னென்னா ரொம்ப அழகாக இருக்குது கேரளாவில். இங்கே பாருங்கள், அவங்க வந்து அழகான பெயிண்டிங்ஸ் முன்னாடி அழகான பெண்கள் வந்து அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஓகே, நான் இது சம்மந்தமாக வேறு எதுவும் கருத்து சொல்ல விரும்பிக்கல. இங்கே பாருங்கள், அந்த ஓடெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பாருங்கள், நான் எவ்வளோ ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன், கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். இதற்காகவே நீங்கள் வந்து ஒரு 4-5 பேரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். இங்கே பாருங்கள், அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா தெய்வம் சம்மந்தமான பெயிண்டிங்ஸ் தான் வந்து வரைஞ்சிருக்காங்க கோயில் செவத்தில். இங்கே பாருங்கள், பாம்பு தலையில் பெருமாள் வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி. அதை பாருங்கள், கலிங்க நர்த்தனம் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. அந்த இது வந்து சுற்றி முகப்பு, அது பக்கத்தில் இந்த என்னென்னா அந்த இதெல்லாம் கலை விஷயங்கள் எல்லாமே நடக்குது. இது அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறது, அந்த இதை பாருங்கள், அந்த இதெல்லாம் என்னது, அந்த பரதநாட்டியம் அந்த டான்ஸஸ்லாம் வந்து தனித்தனி ஸ்டேஜஸில் வந்து பண்ணிட்டு தினமுமே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து அவங்க கலை கலாச்சாரத்தை ரெண்டுத்தையுமே வந்து பாதுகாக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. குருவாயூர் வந்து என்னன்னா ரொம்ப ஒரு குருவாயூர் போகிறதுக்குன்னு வந்து என்னென்னா அந்த சாமியை வந்து நமக்கு வந்து அருள் புரிஞ்சாதான் நம்ம வந்து போக முடியும். குருவாயூர் வேற லெவலில் இருந்தது. குருவாயூர் பாலகிருஷ்ணனை பார்த்தோன்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இங்கே சந்தனம் தான் மெயினான பிரசாதம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா யானை இருக்குது பார்த்தீங்களா, அதை யானையை வச்சு அதுக்கப்புறமா வந்து யானை வந்து உள்ளே வந்து கோயிலுக்குள்ளெல்லாம் போச்சு. அதை எடுக்க முடியல. அந்த டைமில் ஃபோன் நம்மக்கிட்ட இல்லை. ஃபோன் வந்து இங்கே தான் இருந்தது, லாக்கரில் இருந்தது. பாருங்கள், உள்ளே வந்து கேமரா அலோடு கிடையாது சாமியை பிரகாரத்துலலாம். அது அந்த யானையை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கமாக பார்த்து எல்லாமே பார்த்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு. நிறைய ஸ்வீட் கடைங்கள்லாம் இருந்தது. அந்த கேரளா முகப்பில் இருக்கிற கடைங்கள்லாம் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. குரு வாயூர் இது பாருங்கள், யானை பாருங்கள். இது வந்து என்னென்னா அந்த யானைக்கோட்டை நம்ம போன வீடியோவில் போட்டிருப்போம். அந்த அந்த யானையை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பெருமாளுக்கு இது பண்ணியிருப்பாங்க. அந்த யானை தான் இது. பாருங்கள், அது கரும்பு ஏதோ எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல. நம்மளை பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு போஸ் வர கொடுத்தா. இங்கே வந்து கேரளாவில் வந்து என்னென்னா நல்லா அழகாக வந்து என்னென்னா யானைகள்லாம் பராமரிக்கிறாங்க. காலில் சங்கிலி கட்டியிருக்காங்க. பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. அப்படி இப்படின்னு திரும்பினாலும் குருவாயூர் தான். இந்த பக்கமாக வந்து பிரசாத கவுண்ட்ரு அதை பார்த்தோம். அதில் வந்து நம்ம வந்து என்னென்னா அந்த எண்ணெய்
அதெல்லாம் குருவாயூருக்கு பெருமாளுக்கு யூஸ் பண்ண அந்த அபிஷேக எண்ணெய் அதெல்லாம் இது. இது இந்த பக்கம் பயங்கரமா இருக்கு. இப்போ கூட ரீசெண்டா பிருத்திவிராஜ் இது வந்து ஒரு படம் வந்தது. குருவாயூர் சம்மந்தமா சம்திங் பேர்ல ஒரு படம் வந்தது. அது கூட நல்லா இருந்துச்சு. அந்த படமும் பாருங்க நல்லா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு பாருங்க. இது வந்து இந்த சைடு என்ட்ரன்ஸ். அந்த விளக்கெல்லாம் ஏத்துவாங்க போல இருக்கு. சாயங்காலம் ஆனா அது ரொம்ப பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. இந்த பாருங்க கேரளா பெயிண்டிங்ஸ் எவ்வளோலாம் கடையில ஒவ்வொரு கடையிலயும் இருக்கு. இது பாருங்க பயங்கரமா இருக்கு பாருங்க. அந்த சேச்சி யாரோ ஒருத்தவங்க அந்த கொடையை எடுத்துக்கிட்டு போற மாதிரி. டிஜிட்டல் ஸ்டுடியோ இது. நம்ம ரொம்ப பசி பசி தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் இறங்கி போயிட்டு இங்கே ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். இது ஃபுல்லாகவே முகப்பு. இது வந்து மாமியூர். மாமியூர் வந்து என்னன்னா என்ன வரலாறுன்னா, இங்கே வந்து என்னன்னா சிவன் தான் வந்து குருவாயூர் கோயிலில் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தாப்புல, தவம் செஞ்சுட்டு இருந்தாப்புல. குருவும் வந்து வாயும் வந்து எடுத்துட்டு அந்த கிருஷ்ண பரமாத்மா சிலையை எடுத்துட்டு வந்தோன்னா சிவன் வந்து அந்த தவத்தை கலைச்சிக்கிட்டு இங்கே வந்து குடியேறிட்டாப்புல. அந்த குருவாயூர் பெருமாளுக்கான இடத்த வந்து இவர் வந்து கொடுத்துட்டாரு. அதுதான் மாமியார் கோயிலுக்கான ஸ்டோரி. இந்த கோயிலையும் வந்து என்னன்னா அந்த ஆலமரமும் இது வேப்ப மரம் எல்லாம் சேர்ந்து ஒரு மரமா இருந்தது. அது ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த கோயிலுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. மகாதேவரை பார்க்கறதுக்கே வந்து காண கோடி வேண்டும். ஸ்ரீ மகாதேவ டெம்பிள் இது. ரொம்ப பயங்கரமா இருக்கு. குருவாயூர் பக்கத்துலயே இருக்கு இது. இது இந்த பக்கம்னா இது இந்த பக்கம் இந்த தெருவில் இருக்கு. மறக்காம ஃபன்னி குடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.